ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் லெமன் சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை பேச்சுலர்ஸ், புதுசாக சமையல் கற்றுக்கிற பெண்கள், லஞ்ச் பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி 2 பேருக்கு தேவையான அளவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் ஆயில் ஊற்றி காஞ்சதுமே தேவையான அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கிறலாம். வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது லெமன் சுவையாக இருக்கும். வேர்க்கடலை பாதி அளவு வறுபட்ட உடனே நம்ம காய்க்கு போகிற கடலைப்பருப்பு இருக்குங்க இல்லையா, அதில் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறலாம். இது கூட ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறலாங்க. லெமன் சாதத்துக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக சேர்த்தா நல்லாவே இருக்கும், கெட்டும் போகாது. இப்போ நம்ம கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கிறலாம். அது கூட வேர்க்கடலையும் நல்லா வறுபடணும். கொஞ்சம் நிறம் மாதிரி வந்ததுமே பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கலாம். அதை நீள நீளமாக கீறி அதை சேர்த்துக்கிறலாம். இப்போ பட்டை வத்தை ஒரு பெரிய பட்டை வத்தலை நான் பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு பட்டை வத்தல் கூட சேர்த்து போட்டுக்கிறலாம். இப்போ நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மஞ்சள் பொடி பச்சைத்தன்மை போகிற வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கிறலாம். இந்த பொருட்கள் எல்லாம் வறுக்கும்போது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு செய்யலாம். இப்போ நான் 2 லெமன் அளவு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட உப்பும் கலந்துருக்கேன். லெமன் ஜூஸை ஊற்றுனதுமே நல்லா முறக்கட்டி வரும். அந்த சமயத்தில் நம்ம இறக்கி விட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு லெமனை பச்சையாகவே நீங்கள் சாப்பாட்டில் கலக்கிறதா இருந்தாலும் கலந்துக்கங்க. எனக்கு அந்த பச்சை வாசனை பிடிக்காதனால நான் லேசாக முறக்கட்டுற அளவுக்கு அதை காய வச்சுருக்கேன். லெமன் சாதம் செய்கிறதுக்கு சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். அதே சமயத்தில் சாதம் சூடாகவும் இருக்கக்கூடாது, நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற லெமன் ஜூஸை அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறலாம். சாதம் வெள்ளையாக தெரியாத அளவுக்கு நல்லாவே கிண்டி விட்டுக்கலாம். ஒருவேளை வெள்ளையாக தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வெளியில் கொண்டு போகும்போது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், வெள்ளை சாதம் தெரியாத அளவுக்கு நல்லாவே கிளறி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எவ்வளவு உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த சாதத்தை எங்கேயாச்சும் வெளியில் கொண்டு போகணும்னு நினச்சிங்களா, நல்ல வாழை இலையில் நல்லெண்ணெயை தடவி விட்டுக்கிட்டு இந்த சாதத்தை போட்டு பார்சல் பண்ணும்போது கெட்டு போகாது. இந்த சாதத்தில் வேர்க்கடலை பருப்பு, காய்க்கு போகிற கடலை பருப்பு 2மே சேர்த்ததுனால சாப்பிடும்போது அந்த புளிப்புத்தன்மை தெரியாமல் வேர்க்கடலை கடிப்படும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த லெமன் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் கொள்ளு பயிறு துவையல் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி லெமன் சாதம் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.